ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஒரு மட்டன் கோலா உருண்டை தான் செய்ய போகிறோம். உள்ளே நல்ல சாஃப்டாகவும் மேலே நல்ல முறுமுறுன்னு ஒரு கிறிஸ்பியான ஒரு மட்டன் கோலா உருண்டை சிம்பிளாக அதுவும் சூப்பராக எப்படி செய்யுது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இந்த மட்டன் கோலா உருண்டை செய்கிறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும். ஒரே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா அதனுடைய நல்ல வாசனை கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ வறுத்து எடுத்தாச்சு, அதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த பேனில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் மட்டும் சேர்த்தா போதும். இதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், நம்ம சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இந்த மட்டன் கோலா வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டுமே சேர்க்க போகிறேன். நம்ம நார்மலாக இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து அரைச்சி நீங்கள் கோலா உருண்டை செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு அரை துண்டு அளவு இஞ்சியும் 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்குங்க. இது கூட வந்து காரத்துக்கு நான் வந்து காய்ந்த மிளகாய் தான் சேர்க்குறேன். நீங்கள் காய்ந்த மிளகாய் பதில் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக காரம் சாப்பிட்றாங்களா இருந்தால் இன்னும் ஒரு 2 காய்ந்த மிளகாய் கூட சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம கொத்துக்கறி தான் சேர்க்க போகிறோம். கறி கடைகளில் வந்து கீமா கேட்டிங்கன்னா அவங்க கொத்தி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீடுகளில் கறி வாங்கிட்டு வந்தோன்னா அதில் இருக்க எலும்பு எல்லாமே நீக்கிட்டு கறியை மிக்சியில் நல்ல பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்திங்கனாவே இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இது கூடவே உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கிறேன். நான் மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதேமாரி கரம் மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் நார்மலாக சிம்பிளாக இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள், நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அதுலேருந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ பிரிஞ்சு வரும்போது இது நல்லா சுருங்கி வரணும். நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அடுப்புலேயே இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இதே போல் நீங்கள் சிக்கன்லேயுமே செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வற்றி வரும்போது தனியாக இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக அரைச்சி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் வறுத்து எடுத்தோம்ல, அதை வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் தேங்காய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, காய்ந்த மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கலாம். ஏன்னா மொத்தமாக போட்டோன்னா ஒன்றுக்கு ஒன்று அரைப்படாது, அப்படியே முழுசாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேட்சாக நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பராக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்த 2 பொருளுமே தனியாக நம்ம எடுத்துடலாம் மிக்ஸி ஜாரில். லாஸ்ட்டாக வந்து இந்த கீமா மட்டும் நம்ம தனியாக அரைச்சி எடுக்கணும் இந்த மாதிரி. இப்போ இது கூட முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான். ஸோ நம்ம கடலை மாவு போட்டு நம்ம செய்யும்போது அந்த கோலா உருண்டை பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு உள்ளே சாஃப்டாகவும் மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. விருப்பப்பட்டால் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அன்றைக்கி கருவேப்பிலை இல்லை என்கிட்ட, அதனால் கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்தேன். உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி கறி வதக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கணும், நம்ம நார்மலாக குலாப் ஜாமுன் எப்படி நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி தான் ஃப்ரை பண்ணணும். அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் சூடானதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒவ்வொரு உருண்டையாக போட்டுட்டு இப்போ நான் வந்து அந்த கரண்டியை வச்சு எப்படி நான் மிக்ஸ் பண்ணுறனோ அதே மாதிரி லைட்டாக நீங்கள் குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் பண்ணணும், இல்லை உடஞ்சிரும். நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் இது பண்ணி எடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நம்மளுக்கு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்ல டேஸ்டியான நம்மளுக்கு சூப்பரான ஒரு கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.